ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் ஒரு குட்டி பையனை காமிக்கிறாங்க. அவனோட நேம் வந்து ஜீமு. அவன் ஷென் கம்பெனியோட சிஇஓ வந்து அங்கே இருந்துட்டுருக்கான். அவன் வந்ததுமே எல்லாருமே அங்கே வந்து வெல்கம் பண்ணிட்டுருக்காங்க. அவனோட அம்மா தான் நம்மளோட ஹீரோயின். அவளோட நேம் வந்து லியா. அவள் ஷீஷி கம்பெனியில் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டுருக்கா. உங்களோட ஒர்க் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ வந்துட்டு நான் உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்குறோன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கு. உங்களோட சேலரியுமே நாங்கள் டபுளாக கொடுப்போம் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்து அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு உங்கள் ஃபேமிலியை பற்றி சொல்லணும்னு சொல்கிறப்ப எனக்கு வந்துட்டு 3 பேபிஸ் இருக்காங்கன்ற விஷயத்தை அவள் சொல்லிட்டுருக்கா. அதை கேட்டுட்டு அவருமே சரி ஓகே, உங்களுக்கு வந்து ஷென் குரூப்போட சேர்ந்து ஏதாச்சும் வந்துட்டு கோஆப்ரேஷன் இருக்கான்னு சொன்னதும் அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே வந்துட்டு அந்த குட்டி பையன் சொல்கிறான், நான் வந்துட்டு இப்படி இந்த கம்பெனியோட வந்து சிஇஓ இருக்கேன்ற விஷயம் எங்கள் அம்மாவுக்கு தெரியக்கூடாது. ஏன்னா நான் ஜஸ்ட் வந்து ஒரு 5 இயர்ஸ் பையன் தான். ஸோ எங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு ரொம்பவே வந்து இது ஸ்டாக் ஆயிரும் அப்படின்ற விஷயத்த அவன் சொல்லிட்டு இருக்கான். பிறகு அவங்களோட இன்னொரு பையனை காமிக்கிறாங்க. அவனோட நேம் வந்து ஜியான். அப்போ அந்த பையன் வந்து அங்கே ஒரு டீல் வந்து முடித்ததுமே அவனுக்கு 10 மில்லியன் வந்து காசு வந்து கிடைக்கிது. அவன் பெரிய வந்து ஒரு ஹேக்கர். அப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு வேறு எந்த ஒரு டெக்னிக்கலான வந்துட்டு உறவுமே இல்லைன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோயின் அதெல்லாம் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த குட்டி பாப்பாவுமே காமிக்கிறாங்க. ரொம்ப க்யூட்டான பிபியாக இருக்கா. அப்போ அங்கே வந்துட்டு சரி ஓகே அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஜாப் வந்துட்டு கிடச்சிருச்சின்னு சொல்லிட்டு அங்கே கங்க்ராச்சுலேஷன் பண்ணதும் ஹீரோயின் அவங்க குழந்தைகிட்ட இப்படி இந்த விஷயங்கள் எல்லாமே சொல்கிறாங்க. நான் என்னோட பிரசிடென்ட் ஃபைசூனோட சேர்ந்து வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்ற சொல்லிட்டு பட் இந்த விஷயங்கள் எல்லாமே கேட்டுட்டு அந்த பிள்ளைங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஹாப்பி இல்லாமல் தான் இருக்குது. ஏன்னா வந்துட்டு எல்லா விஷயங்களுமே வெளியே வந்துருமேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் நர்வஸ் ஆகிட்டுருக்கு. அந்த 2 பிள்ளைங்களுமே பேசிகிட்டு இருக்காங்க. அப்பா நம்மளை இப்போ வரைக்குமே பார்க்கவே வரலையே, அப்பா யார் என்னன்னு தெரியவே இல்லையே, ஏன் அவருக்கு வந்து நம்மளை பிடிக்கலையா, அம்மாவை பிடிக்கலையான்னு சொன்னதும் அப்படிலாம் இருக்காது, நீ வந்துட்டு டூ மச்சாக வந்து யோசிக்காத, கண்டிப்பாக வந்துட்டு நம்ம வந்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு போனதுமே அசிஸ்டன்ட் என்ன மாதிரி நடந்துக்கணுன்ற விஷயம் எல்லாத்தையுமே அங்கே சொல்லிட்டுருக்காரு. சரி ஓகே, நான் வந்துட்டு பர்ஃபெக்டாக அப்டேட் பண்ணுறேன்னு சொன்னதும் நீங்கள் உங்கள் சீட்டில் போய் உட்காருங்கன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஹீல் போட்டு பழக்கல போல். ஸோ வந்துட்டு அவள் காலில் வந்துட்டு அங்கே புண்ணாய் போய் அவளுக்கு ரொம்ப பெயின் ஆகிடுச்சிக்கு. இப்படி நம்ம பாஸ் வந்துட்டாரு வாங்க எல்லாருமேன்னு சொன்னதுமே எல்லாருமே போய் அங்கே வெல்கம் பண்ணுறதுக்காக நின்றுட்டுருக்காங்க. அப்போ தான் நம்மளோட ஹீரோ அங்கே காமிக்கிறாங்க. அவனோட நேம் தான் வைசூன். அப்போ அவன் உள்ள மாசா என்ட்ராகும் போது எல்லாருமே அங்கே வந்துட்டு தலக்க வந்து வணக்கம்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோயின் ஸ்லிப்பாகி அவன் காலுக்கு முன்னாடியே போய் விழுந்துடுறான். அங்கே எல்லாருக்குமே பார்த்துட்டு ஷாக் ஆகிடுச்சிக்கா. அவன் வந்துட்டு குனிஞ்சுங்க கையை கொடுக்க போகிறான்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்காருன்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் கையை கொடுக்காம அவளோட ஐடி கார்டு எடுத்து உன்ன மாதிரி ஒரு லேடிக்கு இங்கே ஜாப் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஃபயர் பண்ணி விட்டான். ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. அசிஸ்டன்ட் நான் தான் பார்த்துருங்கன்னு சொன்னேன்னா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இவ வேமா போய் நான் வந்துட்டு உண்மையை சொல்லணும்னு சொல்லிட்டு அங்கே ஓடிட்டு இருந்தா ஸ்லிப்பாகி அவன் மேலே போய் அங்கே விழுந்துடுறான். அங்கே அசிஸ்டன்ட் என்னோட கேரியரே போச்சு, எனக்கு இன்றைக்கி ஜாப் போகுது அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஷாக்காகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ நீங்கள் விலகுங்க அப்படின்றத சொல்கிறான். விலகிக்கிட்டதுமே நம்ம ஹீரோயின்ட்ட நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றத சொன்னதும் நான் சாரி கேட்குறேன்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. என் காலில் அடிபட்டதுனால தான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னதுமே கரெக்டாக தான் சொல்லிட்டுருக்கீங்க அப்படின்றத சொல்லிட்டு போயிடுறான். பட் அங்கே வந்துட்டு ஜாப் என்னமோ நம்ம ஹீரோயினுக்கு போயிடுது. அவங்க வீட்டில் இதெல்லாமே சொல்லிவிட்டு அங்கே ரொம்ப புலம்பிட்டுருக்கோமே அந்த பாப்பா சொல்கிறா, அம்மா நீங்கள் ஏன் கவலைப்பட்டுட்ருக்கீங்க, நான் வந்துட்டு அதிகமாக சாப்பிட மாட்டேன், இனிமேல் கொஞ்சமாக சாப்பிட்றேன் அப்படின்றத சொன்னதும் அப்படிலாம் நீ ஒன்றும் பண்ண வேணாம், அம்மா வந்துட்டு உன்னை நல்லா கேர் பண்ணிக்கிறவேன்னு அவள் சொல்லிட்டுருக்கா. அந்த பிள்ளைங்க அம்மா நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, உங்களுக்குன்னா திறமையா இல்லையா, இங்கேலன்னா வேறு எங்கேயாச்சும் வேலை கிடைக்க போகுதுன்னு சொன்னதும் ஆனால் இந்த கம்பெனியில் கிடைக்கிற லெவலுக்கு சேலரி கிடைக்குமான்னு தெரியலேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப அங்கே வந்து ஃபீல் ஆகிட்டுருக்கு. ஸோ வந்துட்டு அந்த பையங்களுக்கு இதெல்லாமே கேட்டுட்டு ரொம்ப கவலையாக ஆரம்பிச்சிருது. அதை கேட்டுட்டு அந்த பையங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு உடனே போய் அங்கே வந்துட்டு அவங்க மேனேஜர்கிட்ட கால் பண்ணி இதுக்கு வந்து நீங்கள் ஒரு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்கிறான். பிறகு அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயினை பற்றியே அங்கே வந்து அவன் யோசிச்சுட்ருக்கான். அவள் டச் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி எனக்கு வந்து இருந்த ஃபீலிங்கே இருந்துச்சுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். நைட்டை ஒன்றா ஸ்பெண்ட் பண்ணி இருந்திருப்பாங்க போல் ஒரு பொண்ணு கூட 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்தது இந்த பொண்ணு தானான்னு சொல்லிட்டு அங்கே யோசிச்சுட்டு இருக்கும்போது அசிஸ்டன்ட் இப்படி ஷென் கம்பெனி நம்ம கூட இருக்க கோஆப்ரேஷனை வந்து கேன்சல் பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னு சொன்னதும் எதுக்காகன்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு ஷாக் ஆகுறான். நம்மளோட பிஹேவியர் சரியில்லையா அப்படின்றத சொன்னதும் நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னதுமே நேற்று அந்த லேடி நீங்கள் வேலையை விட்டு தூக்குனீங்கல்ல அதனால தான் அப்படின்ற சொன்னதுமே அதை கேட்டுட்டு ரொம்பவே ஷாக் ஆகிடுது ஹீரோக்கு. சரி ஓகே அவங்கள வந்துட்டு நீங்கள் திரும்ப வந்துட்டு வேலைக்கு கூப்பிடுங்க அப்படின்ற விஷயத்தை அவன் சொல்லிடுறான். ஹீரோயின் நீங்கள் ஃபார்ம்லாம் போட்டுச்சேக்கா ஏதாச்சும் வேறு கம்பெனியில் ஜாப் கிடைக்குமான்னு சொல்லிட்டு அப்போ அவங்க பிள்ளைங்க சொல்கிறாங்க, ஏமா நீங்கள் அவசரப்படுறீங்க, ஒருவேளை அந்த கம்பெனிலே உங்களை வந்து சாரி கேட்டுட்டு திரும்ப வேலைக்கு கூட்டு சேலரியுமே வந்துட்டு டபுளாக ட்ரிபிளாக கூட கொடுக்க சான்ஸுமே இருக்கே அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு அப்போ அங்கே அசிஸ்டன்ட் கால் பண்ணிவிட்டு இப்படி பாஸ் வந்துட்டு உங்களை வந்து திரும்ப வேலைக்கு வர சொல்லிட்டார் அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப சந்தோஷமாக இருது.
அவங்க ஆஃபீஸ்க்கு போயிடுறா அப்போ அசிஸ்டன்ட் உங்களுக்கு வந்து என்ன விஷயங்கள் நீங்கள் பண்ணணும்னு தெரியலன்னு சொன்னதும் நான் பாஸ்லேருந்து ஒழுங்காக இருக்கணும், ஒழுங்காக வேலையை பார்க்கணும், தேவையில்லாமல் எந்த பிரச்சனையுமே பண்ணக்கூடாது அப்படின்ற சொன்னதும் நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்து போகும்போது அப்போ அங்கே இருக்கவங்க எல்லாருமே பரவாயில்லையேப்பா வந்ததுமே வந்துட்டு வேலையை விட்டு தூக்குனாங்க, திரும்ப பார்த்தா உன்னை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க, என்னை செடியூஸ் பண்ணிட்டு இருந்தியா பாஸ் அதனால தான் தூக்குனாங்களான்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிலாம் நான் எதுவுமே பண்ண கிடையாது அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்கே வந்துட்டு அவள் உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த சைடில் போகும்போது நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பயமாயிட்டுருக்கு. பட் ஆனால் நம்ம ஹீரோ திரும்ப அவகிட்ட வந்து உன் காலில் அடிபட்டு இருந்துச்சு எப்படி இருக்குது அப்படின்ற சைட்டு கேட்குறான். இப்போ நம்ம ஹீரோயின் இப்போ நல்லா தான் இருக்குன்னு சொன்னதுமே சரி ஓகே இந்த மாதிரி ஹீல்ஸ் எல்லாம் இதுக்கப்புறம் நீ போட வேணாம், அங்கே ஸ்டாஃப்ஸ் எல்லாத்தையுமே நீ வந்து ஆர்டர் கொடுத்துட்டு அவங்களுக்கு என்ன வந்து பிடிச்சிருக்கோ அந்த மாதிரியே வந்துட்டு அவங்க போட்டுக்கிறட்டும் அப்படின்ற சொல்லிட்டு அவன் போனதுமே அங்கே இருக்க லேடிஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டு பரவாயில்லையப்பா உண்மையிலே வந்துட்டு அவர் ரொம்ப அக்கறைப்படுறாரு உன் வலையில் விழுக வச்சுட்டேன்னு சொல்லிட்டு பேசினதும் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அவர் எம்ப்ளாயி மேலே இருக்கிற வந்துட்டு ஒரு பாசத்தினால சொல்லிட்டு போகிறாருன்ற விஷயத்தை அவர் சொல்லிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ அங்கே வந்து பாரில் போய் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அவங்க ஃப்ரெண்ட் அங்கே இருக்க பொண்ணுங்களை பற்றி பேசினதுமே அவன் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்க பொண்ணை பற்றியே பேசினதும் இப்போ வரைக்கும் நீ 5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கவளை பற்றியே வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கியா, அவளை இன்னும் நீ மறக்காமையே இருந்துட்டுருக்க, என்னாச்சு உனக்கு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டுட்டு இருக்கான். ஆனால் ஹீரோக்கு வந்துட்டு நம்ம யார் அந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு முழுசாக கண்டுபிடிக்கணுன்ற ஐடியா மட்டும்தான் அங்கே போயிட்டுருக்கு. நீங்கள் இந்த பொண்ணாக இருக்குமோ என்னமோன்னு எனக்கு வந்து டவுட் ஆகிடுச்சுக்கு, நீ வந்துட்டு இந்த டீட்டெயிலை பற்றி விசாரிக்கணும்னு சொன்னப்ப ஏன்னா இந்த பொண்ணு மேலே நீ வந்துட்டு சந்தேகப்பட்டுட்டு இருக்கியா, உனக்கு என்ன அப்படி எதுவும் ஃபீலிங்ஸ் இருக்கா எவிடன்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அவங்க ஃப்ரெண்டு சரி ஓகே நீ எனக்கு 5 மினிட்ஸ் மட்டும் டைம் கொடு அப்படின்றத சொல்கிறப்ப அவங்க பையன் வந்துட்டு மலார் அடிக்கவுமே சீரியஸான விஷயம்னு சொல்லிட்டு வேமா அங்கே வந்துட்டு ஹேக் பண்ண போயிட்டுருக்கான். என்னாச்சு அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது அம்மாவோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்கன்ற விஷயத்தை அந்த பையன் சொல்லிட்டு இருக்கான். அப்போ அவங்க ஃப்ரெண்டு வந்து இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்து இந்த நீ வந்து செக் பண்ணி பாரு, அந்த பொண்ணு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி அப்ராடில் தான் இருந்திருக்காங்க, அந்த பொண்ணு எப்படி இங்கே இருந்திருப்பாங்க அப்படின்ற விஷயத்தை கேட்டதுமே ஹீரோக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. அப்போ தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கமான்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். இங்கே அந்த குட்டி பையனை பார்த்தா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அம்மாவோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே தப்பாக நான் அங்கே வந்துட்டு போட்டு விட்டுட்டேன், ஸோ என்னோட பெரிய ஹேக்கர் யார் இருக்க போகிறாங்க அப்படிலாம் ஈஸியாக யாரையுமே வந்துட்டு அந்த டீட்டெயில்ஸை நான் எடுக்க விட மாட்டேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ அங்கே கால் பண்ணி அசிஸ்டண்ட்டை நான் ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டேன் என்னை பிக்கப் பண்ண யாராச்சும் அனுப்பிவிடுன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோயினை தான் அங்கே அனுப்பி விடுறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே போனதுமே உங்களோட கார் கீயை கொடுங்க நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னதும் இந்தாங்க அப்படின்ற செட் அவன் கொடுக்கும்போது இல்லை நான் உங்கள் பக்கத்தில் வந்து உங்களை டச் பண்ணி தேவையில்லாமல் ப்ராப்ளம் ஆயிரும், நீங்கள் இப்படியே தூக்கி போடுங்க நான் வந்துட்டு எடுத்துக்கிறேன் அப்படின்றத சொன்னதும் அவனுமே தூக்கி போட்டதுமே அவளால் கேட்ச் பிடிக்க முடியல. அவள் குனிஞ்சு எடுக்கும்போது அவள் கழுத்தில் இருக்க அந்த பெயிண்டை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. ஏன்னா 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த பொண்ணுமே இதே மாதிரி தான் பெயிண்ட் போட்டிருந்தான்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் வந்ததும் எதுக்காக அப்படி பக்கத்தில் வந்திருக்கீங்கன்னு சொன்னதுமே அவன் கையை நீட்டிட்டு வர்றான். இவ வேமா விலைக்கு போகிறா, திரும்பவுமே கையை நீட்டி எடுக்க வரும்போது அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிக் பண்ண வந்ததும் ஹீரோ வேமா அவளை பிடிச்சிடுறான். இப்போ நம்ம ஹீரோயின் அவரோட கழுத்தில் இருக்க அந்த பெயிண்டை எடுத்து பார்த்ததுமே இந்த பெயிண்டை நீங்கள் பார்க்கணுன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்க போகிறேன், எதுக்காக நீங்கள் இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு என்னை பயமுடுத்திட்டு இருந்தீங்க, இந்த பெயிண்டன் வந்து சும்மா நான் கடையில் வாங்கினது தான், ஜஸ்ட்டு வந்து ஒரு $2 தான் அப்படின்ற விஷயத்த சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு அப்படின்னா வந்துட்டு இந்த பொண்ணு அவை இல்லையான்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து ஃபீல் பண்ணிட்டு போயிட்டுருக்கான். பிறகு ஹீரோயினுமே குழந்தைகிட்ட இந்த விஷயத்த எல்லாத்தையும் சொன்னதுமே அதை கேட்டுட்டு அந்த பிள்ளைங்க அப்படின்னா இது ஃபேக்காக என்னன்னு சொல்லிட்டு அவர் கண்டுபிடிக்கவே இல்லையாமான்னு சொன்னதும் அந்த ஆளுக்கு என்ன அந்த அறிவு இருக்க போகுது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. பிறகு அங்கே நம்ம ஹீரோட்டாங்க அசிஸ்டன்ட் இதை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் சொல்கிறாங்க. அந்த பெயிண்டன் வந்துட்டு இப்படி தான் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த குழந்தைய 3 பேர் இருக்காங்கன்ற விஷயம் எல்லாத்தையுமே இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்ருக்கான். அங்கே ரொம்பவே அவனுக்கு ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ அவங்க அம்மா கால் பண்ணிவிட்டு நீ வந்து எப்போ மேரேஜ் பண்ணிக்க போகிற, இப்போ ஒழுங்காக வந்துட்டு நீ ருவானாவை மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொன்னதும் அம்மா எனக்கு அவளை பிடிக்கல நான் மேரேஜ் பண்ண மாட்டேன்னு சொன்னதும் அப்படின்னா உனக்கு யாரை பிடிக்குமோ அவங்கள கூட்டிகிட்டு வா, ஒன்று நீ வந்துட்டு உனக்கு பிடிச்ச பொண்ணை மேரேஜ் பண்ணி இல்லை நான் சொல்கிறவங்கள மேரேஜ் பண்ணு அப்படின்ற சொல்லிட்டு கோவப்படுறாங்க. ஹீரோட்ட அசிஸ்டன்ட் பாஸ் நீங்கள் இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ற சொன்னதுமே எனக்காக வந்துட்டு ஒரு உமனை நீ தேடி கொண்டு வா, அவள் வந்துட்டு எதுலேயுமே ஆசைப்படக்கூடாது அப்படின்ற விஷயத்த சொன்னதும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா நம்ம ஹீரோயினை தான் அங்கே கூட்டிகிட்டு வந்து நிற்க வச்சுருக்காங்க. நம்ம ஹீரோ அவளை பார்த்துட்டு அங்கே பக்கத்தில் க்ளோஸாக வந்துட்டுருக்கான். நான் வந்துட்டு உண்மையிலேயே உன்னை எதுக்காக சூஸ் பண்ணியிருக்கேன்னு தெரியுமா அப்படின்ற சொன்னதும் ஹீரோயினுக்கு ரொம்ப வந்துட்டு ஷாக் ஆகிட்டுருக்கு. என்னடா பேசிகிட்டு இருக்கா வித்தியாசமானு, நீ வந்துட்டு பேசாமல் என் கூட சேர்ந்து வந்து ஒர்க் பண்ணணும், அதுக்கு வந்துட்டு கண்டிப்பாக உனக்கு வந்துட்டு சேலரி ரொம்ப கிடைக்கும்னு சொல்லிட்டு அவள் பக்கத்தில் க்ளோஸ்
யோசனை வந்ததுமே ஹீரோயினுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு, பாஸ் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னதும், இவளுமே மற்ற பொண்ணுங்கள மாதிரி பேராசை பிடிச்சவ தான் போலன்னு சொல்லிட்டு அவன் போய் அங்கே உட்காந்துட்டு என்ன விஷயம்னு கேட்டதுமே, நான் இதுக்கு ஒத்துக்கலைன்னா நீங்கள் என்ன ஜாப்பை விட்டு தூக்கிடுவீங்களேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவன் ஆமான்னு சொல்கிறான். அப்படின்னா ஓகே நான் இப்போவே என்னோடய பொருளெல்லாம் பேக் பண்ணிட்டு இங்கேருந்து போகிறேன்னு சொன்னதும், நீ வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டாப் ஆகு, நான் வந்துட்டு உன்னை டெஸ்ட் தான் பார்த்தேன், நீ இப்போ எனக்காக வந்துட்டு இந்த வேலையை பண்ணி ஆகணும், இதில் ட்ரெஸ் இருக்குது நீ போட்டுட்டு என் கூட சேர்ந்து கேர்ள் ஃப்ரெண்டாக என்னோட வீட்டுக்கு வா அப்படின்றத சொல்லிட்டு கூப்பிடுறான். நான் வரமாட்டேன் அப்படின்றத சொன்னதும், உனக்கு 3 மடங்கு சேலரியை நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பேன்னு சொன்னதும் உடனே அவன் ஹாப்பி ஆகிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவன் கூட சேர்ந்து அங்கே கிளம்பிடுறா. அங்கே வந்துட்டு எல்லாருமே வெல்கம் பண்ணதும் இவளுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகி போயிடுது. ஐயோ இது ரொம்ப தப்பாக இருக்குது, நான் பேசாமல் வீட்டுக்கு போயிடுவான்னு சொன்னதும் 5% வந்து சேலரி கொடுப்பேன்னு சொன்னதுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவங்க போயிட்டுருக்கா. உள்ளே பார்த்தா அந்த ருவானா ஹீரோவை பார்த்துட்டு ஹாப்பி ஆகிட்டு வரங்கும்போது நம்ம ஹீரோ இக்னோர் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோவோட அம்மாட்ட இவ தான் வந்துட்டு அந்த 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த பொண்ணுமான்னு சொன்னதுமே அதை பார்த்துட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமாகிடுறாங்க. நீ என்ன இந்த விஷயத்தை என்கிட்ட ஏன் சொல்லலைன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதை எப்படி வந்துட்டு இந்த பொண்ணு தானே உங்களுக்கு தெரியும், இத்தனை வருஷமாக நீங்கள் தேடிட்டு இருந்தீங்க கிடைக்கல, இப்போ எப்படி திடீர்னு கிடைச்சாங்கன்னு சொல்லிட்டு அந்த ருவானோட அப்பா கேட்குறாங்க. ஏன் உங்களுக்கு நான் கன்ஃபார்மாக சொல்லணுமான்னு சொல்லிட்டு அவளை வச்சு அங்கே கிஸ் பண்ணதுமே அங்கே அந்த ருவானாவுக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப கஷ்டமாயிட்டு அழுதுட்டு வேமா அங்கே இருந்து போயிடுறான். ஹீரோயினுக்காக அவங்க ஜூஸ் எல்லாம் கொண்டு வர போனதும் ஹீரோயின் ரொம்ப கோவமாயிட்டுருக்கா, இவ யாரை கேட்டு கிஸ் பண்ணான்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோட்ட நீ வந்துட்டு பண்ணது ரொம்ப தப்புன்னு சொன்னதும் அவன் சாரி கேட்குறான். நீ சாரி கேட்குறதுக்கு பதிலாக எனக்கு கொஞ்சம் காசு கொடுத்தேன்னா அது நல்லாயிருக்குன்னு சொன்னதும் அப்படியே நான் ஃபுல் ப்ராசஸை முடிக்கணுமேன்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் வரும்போது ஸ்லிப்பாகி 2 பேருமே கிஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுது. அப்போ அவங்க அம்மாங்க வந்துடுறாங்க. ரொம்ப தப்பான டயத்தில் நான் வந்துட்டேன் போலையே அப்படின்றத சொன்னதும் ஐயோ இல்லை ஆண்டி அப்படின்றத சொல்லிட்டு அவங்க சாரி கேட்குறா. நீ இதுக்கப்புறம் ஆன்ட்டியெல்லாம் கூப்பிடக்கூடாது, அம்மான்னு தான் கூப்பிடணும், சரி நீங்கள் எப்போ மேரேஜ் பண்ணிக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதுமே ஹீரோயின் ரொம்ப ஷாக்காகி போயிட்டு நாங்கள் இப்போ வரைக்குமே அதை டிசைட் பண்ணலை ஆன்ட்டின்னு சொன்னதும், அதை ஏன் டிசைட் பண்ணாமல் இருக்கீங்க, கூடி சீக்கிரம் வேகமாக வந்துட்டு நீங்கள் வந்து மேரேஜ் பண்ணிக்கணும், நெக்ஸ்ட் மந்த் ஒரு நல்ல தேதி இருக்குது நம்ம அப்போ மேரேஜ் வச்சுக்கலாமான்னு சொல்லிட்டு கேட்டதுமே ஹீரோயின் டென்ஷன் ஆகிட்டுருக்கா. இவன் பார்த்தா ரொம்ப கூலாக அங்கே உட்காந்துட்டு இருக்கோமே கோவப்பட்ட ஒப்பாட்டி இருந்துச்சு கத்த ஆரம்பிச்சிருக்கா. என்ன வந்துட்டு பேசாமல் இருந்துச்சுருக்கா, எதுவும் பேச மாட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா வந்துட்டு என்ன என் பையன் எப்படிலாம் பிஹேவ் பண்ணிகிட்ருக்கான்னு சொன்னதும் அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. சாரி கேட்டதுமே அவங்க ரொம்ப ஹாப்பிட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவனெல்லாம் வந்துட்டு வழக்கி கொண்டு வரணும்னா இப்படி ஆள் தான் வேணும், உண்மையிலே நீ கரெக்டான பொண்ணு தான் அம்மா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் கூடிய சீக்கிரம் ஆண்டி உங்கள் பையனை நான் நல்லா வந்துட்டு சரி பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்கும்போது அவளுக்கு ரொம்ப பயமாயிட்டு பாஸ் நான் தெரியாமல் ஏதோ பேசிட்டேன், என்னை ஜாப்பை விட்டுலாம் தூக்கிடாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க சாரி கேட்குறா. எல்லாம் ஒன்றாக போகிறது கிடையாது, நீ ஹெல்ப் பண்ணதுக்கு உண்மையிலே வந்துட்டு தேங்க்யூன்னு சொல்லிடுறான். ஹீரோயின் அங்கே வீட்டுக்கு போய் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அங்கே வந்து சொல்லிட்டேக்கா, இப்படியே வந்துட்டு நான் ஆக்டிங் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோமே எனக்கு கூடிய சீக்கிரம் நிறைய காசு கிடைக்கும், நம்ம வசதி ஆயிடலான்னு சொல்கிறா. அந்த பொண்ணு வந்து என்ன மாதிரி தான் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன், 5 இயர்ஸ்க்கு முன்னாடி காணாமல் போயிட்டாங்களா, அவங்கள தான் தேடிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை அவள் சொல்லிட்டேக்கா. ஸோ அந்த பையங்களுக்கு வந்துட்டு ஏதோ விஷயங்கள் தெரிஞ்ச மாதிரி தான் அவங்க வந்துட்டு அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. பிறகு இங்கே அந்த ருவானா ரொம்ப டென்ஷன் ஆகும்போது அவங்க அப்பா நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, அந்த பொண்ணு வந்துட்டு அவங்க கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா, ஸோ வந்துட்டு 5 இயர்ஸ்க்கு இருந்த பொண்ணெல்லாம் கிடையாது, அவள் வந்து 5 இயர்ஸ்க்கு முன்னாடி அப்ராடில் இருந்திருக்கா, இவர் எப்படி மீட் பண்ணியிருப்பாரு, ஸோ உனக்கு இப்போயுமே சான்ஸ் இருக்குன்னு சொன்னதும் அங்கே அதை கேட்டுட்டு இவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு கண்டிப்பாக அப்படின்னா ஓகேப்பா நம்ம வந்துட்டு நம்மளோட பிளான் எல்லாத்தையுமே அங்கே வந்துட்டு கரெக்டாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ஹாப்பி ஆகிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே பார்த்தாங்க நம்ம ஹீரோயின்ட்ட இந்த ஃபைல்ஸை நீங்கள் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணுங்க அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் அந்த ஃபைல்ஸை பார்த்தா அது ரொம்ப டஃப்பானதாக இருக்குது, அதை பார்த்துட்டு அவங்க எல்லாம் சொல்கிறாங்க இது ரொம்ப கஷ்டமான வேலையாச்சேன்னு சொல்லிட்டு, பட் இதை பண்ணி முடிச்சா 10,000 போனஸ் கிடைக்கும் அப்படின்ற விஷயத்த சொன்னதும் அப்படின்னா நான் இதை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்றத அவ சொல்கிறா. அப்போ உடனே அங்கே வந்துட்டு அந்த ருவானாட்ட கால் பண்ணி நீங்கள் சொன்ன மாதிரியே வேலை முடிஞ்சிருச்சு மேடம் அப்படின்றத அந்தாலும் சொல்லிட்டுருக்காரு. பிறகு நம்ம ஹீரோயின் சைன் வாங்குறதுக்காக நைட் போல் அந்த பர்சன்ட்ட போனால் அவன் சரியான ஒரு பொறுக்கி போல் நீ ஃபஸ்ட்டு ட்ரிங்க் பண்ணாதான் நான் வந்துட்டு இதில் சைன் பண்ணி கொடுப்பேன்னு சொன்னதும் நான் வந்துட்டு ட்ரிங்க்கெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொன்னதும் அப்போ சைன் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயின் சரி ஓகே இதுக்கு ட்ரிங்க் பண்ண நானே பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டிலை உடச்சி ஃபுல்லாக அங்கே வந்துட்டு அவப்பாட்டு ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிடா. அதை பார்த்துட்டு இவங்களுக்கு ஷாக்காகி போயிடுது. இப்போ உங்களோட டேனிங் நீங்களுமே ட்ரிங்க் பண்ணுங்க அப்படின்றத சொன்னதும் அவங்க எல்லாருமே சேர்ந்து அங்கே ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. பிறகு நம்ம ஹீரோ உங்கள் லேடிஸ் 2 பேர் பேசிகிட்டு இருக்க விஷயத்தை கேட்டுட்டு அவள் எங்கே போயிருக்கான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். ஹீரோயின் பார்த்தா அவங்கள நல்லா ட்ரிங்க் பண்ண வச்சு கடைசியில் அதில் சைன்மே வாங்கிடுறா. இவளுக்குமே தலைக்கு போதை கேறி போயிடுது. அப்போ நம்ம ஹீரோ வந்ததுமே ஸ்லிப்பாகி அவன் மேலே போய் விழுந்ததும் ஐயோ பாஸ் என்னை தயவு செஞ்சு வேலையை விட்டுலாம் தூக்கிடாதீங்க, நான் வந்துட்டு ஏதோ தெரியாமல் தான் கீழே விழுந்துட்டேன், நான் சைன் வாங்கிட்டேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ நீ வான் சொல்லிட்டு அங்கேருந்து தூக்கிட்டு போகும்போது நீங்கள் இறக்கி விடுங்க, அப்புறம் நான் தான் உங்களை டச் பண்ணேன்னு சொல்லிட்டு என்னை வேலையை விட்டு தூக்கிடுவேங்கன்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே இங்கே கோவப்பட்டுச்சுக்கா.
நம்ம ஹீரோ அவங்க வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடுறான். அந்த 2 பசங்களுமே அவங்க அம்மாவ தூங்க வச்சுட்டு, "நீங்க வாங்க வெளிய." எங்க அம்மாவுக்கு வந்துட்டு என்ன இப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அங்க வந்து கொஸ்டின்லாம் கேட்டதுமே, அத கேட்டுட்டு நம்ம ஹீரோக்கு அங்க ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சுக்கு. பரவால்ல பசங்க இவ்வளோ தூரத்துக்கு அம்மா மேல பாசமா இருக்காங்களே அப்படின்றத சொல்லிட்டு, அவன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அங்க சாரி வேற கேட்குறான். அவங்க அம்மாவுக்கு இப்படி தப்பு நடந்ததுக்கு நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு, அத பார்த்துட்டு அங்க அசிஸ்டன்ட்க்கு ரொம்ப ஷாக் ஆயி போயிருது. என்னடா இவர் பண்ணிட்டுருக்காரு அப்படின்றத சொல்லிட்டு அவன் போயிட்டுருக்கும்போது, அந்த குட்டி பாப்பா வந்துட்டு டாடின்னு சொல்லிட்டு அங்க வந்து ஹக் பண்ணிக்கிட்டதுமே, அத பார்த்துட்டு அந்த பையன் என்ன பேசிட்டு இருக்க? அவர் ஒண்ணும் நம்மளோட டாடி கிடையாது. நீ வா அப்படின்றத சொல்லிட்டு அங்க கூப்பிடுறாங்க. அப்ப அந்த பொண்ணோட கழுத்துல அந்த பெண்டன்ட் இருக்கத பார்த்துட்டு, அங்க ஹீரோக்கு ஷாக் ஆயிட்டு, இந்த பெண்டன்ட் இப்படி வந்து எப்படி வந்துச்சுன்னு சொல்றப்ப, நாங்க வந்துட்டு வாங்குனோம் 3 பேருக்குமே தான் அப்படின்ற விஷயத்த அங்க சொல்லிடுறாங்க. நான் வந்துட்டு டாடி இல்லம்மா, அங்கிள் தான் அப்படின்ற சொன்னதும், அந்த குட்டி குழந்தைய பார்த்துட்டு ஆனா ஹீரோக்கு அங்க ரொம்பவே மனசு கஷ்டமாயிடுச்சுக்கு. அங்கருந்து போகும்போது, "நீ எதுக்காக இப்படி அவங்களெல்லாம் பார்த்து கூப்பிட்டுட்டு இருக்க? இப்படிலாம் நீ பண்ணக்கூடாது." அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு இருக்கான். ஹீரோக்கு அங்கே ரொம்ப டவுட் ஆகிட்டு வந்து டிஎன்ஏ எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணுன்ற விஷயத்த சொல்கிறாங்க. என்ன வந்து நடந்துட்டுருக்கு இப்படியே போச்சுன்னா உண்மை எல்லாமே வெளியே வந்துருமா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்துட்டு இவங்க 2 பேருமே அங்கே ரிஸ்க் ஆயிருமேன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கே வந்து இப்படி ஒரு தான் வந்து கூட்டிகிட்டு போய் வந்து விட்டாங்க அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. பிறகு இவன் பார்த்தாங்க டிஎன்ஏ ரிப்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா. ரிப்போர்ட் வந்துட்டு சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. ஸோ வந்துட்டு அந்த குட்டி பசங்க தான் இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாமே மாறிடுச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. எதுக்காக இந்த 2 குட்டிங்களுமே சேர்ந்து இந்த வேலை பண்ணிட்டுருக்காங்கன்னு தெரியல. ஹீரோ இத பத்தி யோசிச்சுட்டு அங்க ரொம்ப கவலைப்பட்டுட்டுருக்கான். மேனேஜர் அந்த ருவானா சொல்லி தான் அந்த சீனியர் வந்து இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொன்னதும், அவன அடிச்சு இழுத்துட்டு வாங்க அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. ஆஃபீஸ்ல அங்க இருக்க எல்லாருக்குமே அத பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆயிருது. அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோயினை நீங்கள் வாங்க பாஸை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகும்போது என்னாச்சு அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் என்ன உங்களுக்கு நைட்டு நடந்த விஷயம் எதுவுமே ஞாபகம் இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டதுமே நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு அவ கேட்குறா. நீங்கள் என்ன பண்ணீங்களா அவரை டச் பண்ணியிருக்கீங்க அவர் மேலே வாமிட் வேற பண்ணி விட்டீங்க அவர் உங்களை என்ன பண்ண போகிறாரோ அப்படின்ற சொல்லிட்டு பயங்கரமாக வந்து மிரட்டி விட்றான். ஹீரோயினுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு ரொம்ப பயமாகி போயிடுது. ஐயோ கடவுளை இன்றைக்கி நான் செத்தேன்னு சொல்லிட்டு அங்கே போயிடுச்சேக்கா. பாஸ் என்னை தயவு செஞ்சு வேலையை விட்டுலாம் நீங்கள் தூக்கிடாதீங்க அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ நீ வந்துட்டு என்ன பேசிட்டு இருக்க இந்த உனக்கு வந்துட்டு போனஸ் அப்படின்ற சைட்டு அவன் வந்துட்டு காசு கொடுத்ததுமே அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப ஷாக் ஆகிடுறா. என்ன எனக்காகவான்னு சொன்னதும் ஆமாம் நீ தானே வந்துட்டு அந்த கான்ட்ராக்ட் எனக்கு வாங்கி கொடுத்துருக்க. ஸோ அதனால தான் தப்பு பண்ணவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடச்சிருச்சு நல்லவங்களுக்கு வந்துட்டு போனஸ் கிடச்சிருச்சு அப்படின்ற சொன்னதும் ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பியாக இருது. அப்போ நம்ம ஹீரோ சரி இன்னைக்கு நைட் வந்துட்டு என் கூட சேர்ந்து கேர்ள் ஃப்ரெண்டாக ஒரு இடத்துக்கு வரணும்னு சொன்னதும் என்னால் வந்துட்டு அங்கே வர முடியாதுன்னு சொல்கிறா. நீ வந்து தான் ஆகணும் ஆனால் அதுக்கு எக்ஸ்ட்ரா உனக்கு காசெல்லாம் நான் வந்துட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற விஷயத்தவே சொல்கிறான். பிறகு இந்த ருவானாவை போட்டு அவங்க அப்பா பயங்கரமாக கோவப்பட்டு அடிக்கிறாரு. உன்னால் நான் தெருவுக்கே வந்துட்டேன் எதுக்காக இப்படி கேவலமான வேலை பண்ணி வச்சு எல்லாத்தையுமே கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டேன்னு சொன்னதும் அப்போ நான் என்ன பண்ணுவேன் எல்லாம் இப்படி ஆகும் நான் நினச்சேன் அப்படின்றத சொன்னதும் 5 இயர்ஸ்க்கு முன்னாடியுமே உன்னால் தான் இந்த நிலமை வந்துச்சு இப்போயுமே அப்படி தான் வந்துட்டுருக்கு திரும்ப அதே வேலையை தான் நம்ம பண்ணணும்னு சொன்னதும் என்னப்பா சொல்லிட்டுருக்கீங்க நான் அவன் கூட சேர்ந்து ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்களான்னு கேட்டதுமே ஆமாம் அப்படி இருந்தால் தான் அவனை மிரட்டி நம்ம திரும்ப எல்லாத்தையுமே கைக்குள்ளே கொண்டு வர முடியும்னு சொல்லிட்டு இந்த ஆள் வந்துட்டு அங்கே ஐடியா சொல்லிட்டு இருக்காரு. பிறகு அந்த பார்ட்டிக்குமே நம்ம ஹீரோயின் அவன் கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கான். ஹீரோயின் ரொம்ப சூப்பராக இருக்கா. அங்கே இருக்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவங்களோட ஜோடி பொருத்தத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஜிம்முவோட அந்த மேனேஜர் வந்துடுறாரு. ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவங்க 2 பேர்த்தையுமே பேசிட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே ரொம்ப சூப்பராக அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு இவனுக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டுருக்கு. அவளோட நேமை சொல்லி கூப்பிட்டதுமே உங்களுக்கு என்ன என் பேர் தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்டதும் அவர் ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு இல்லை நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்கீங்க எங்கள் கூட சேர்ந்து அப்போ நீங்கள் ப்ரெசன்டேஷன் கொடுக்கும்போது நான் வந்துட்டு கேட்டிருக்கேன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே வந்துட்டு உங்களுக்கு கார்டை கொடுக்குறேன் உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டுருக்காரு. நல்ல வேலை பாஸ்க்கு மட்டும் இந்த உண்மை தெரிஞ்சிச்சாலும் என்னை போட்டு தள்ளியிருப்பாரு அப்படின்ற சொல்லிட்டு பயந்துட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். இப்போ நம்ம ஹீரோ நீ அந்த கார்டை கூடன்னு சொல்லிட்டு அதை வாங்கி கிழிச்சு போட்டதும் என்ன நீங்கள் வேலை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் இம்பார்ட்டன்ட் கிடையாது அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். சரி நம்ம போய் ட்ரிங்க்ஸ் ஆச்சு பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே போகும்போது அங்கே அவனோட ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு சில பேர் வந்துட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்கு அங்கே கேட்டுட்ருக்காங்க. நம்ம ஹீரோயினும் ட்ரிங்க்ஸ் தான் பண்ணிட்டா போச்சு அப்படின்றத சொல்லும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். அப்போ அவங்க நாங்கள் சும்மா ட்ரிங்க்ஸ் பண்ண தான் கேட்டோம் அப்படின்ற சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து சரி வாங்க குடிக்கலான்னு சொல்லிட்டு பயங்கரமாக அங்கே தண்ணியை போட்டுட்ருக்காங்க. நம்ம ஹீரோயின் ஒருவேளை இதனால தான் என்ன வந்து இவன் குடிக்க வேணான்னு சொல்லிட்டானா இவன் குடிக்கணுன்றதுக்காக வந்து நினைக்கிறா. பட் அவன் ஜெலஸ்னால அங்கே பண்ணிட்டுருக்கான். முடிய மாட்டுது நம்ம ஹீரோக்கு அங்கே தலையெல்லாமே சுற்றி போகும்போது நம்ம ஹீரோயின் சரி நம்ம போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருந்தா வேற ஒரு பர்சன் அங்கே வந்துட்டு ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு வந்ததுமே என்ன ட்ரிங்க்ஸ் நீங்களுமே குடிக்கணும்னு சொல்ல போகிறீங்களா குடிக்கணும்னா என் கூட தான் குடிக்கணும்னு சொன்னதும் நான் உங்கள் கூட தானே குடிக்க வந்திருக்கேன்
அப்படின்னு அவர் சொல்கிறாரு. பட் ஹீரோயின் ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கீங்க தாங்கன்னு சொல்லிட்டு அதை வாங்கி அங்கே குடிச்சிடுறா. பார்த்தா அதில் ட்ரக்கை கலந்து விட்ருக்காங்க போல். எல்லாம் ருவானாவோட வேலை தான். அப்போ அங்கே வந்துட்டு அந்த கிளாஸை போய் வச்சதுமே இது என்ன குடிச்சிட்டாரா அப்படின்னா நான் இப்போ ரூமுக்கு போகவான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்போது அவன் இங்கே குடித்தாரு. அந்த பொண்ணு தான் குடித்தாங்கன்னு சொன்னதும் அவங்க அப்பா ரொம்ப கோவமாயிட்டு அவளை போட்டு அடித்ததுமே அப்பா நான் என்ன பண்ணேன் அப்படின்ற சொல்லிட்டு அவள் கேட்குறா. உன்னால தான் எனக்கு இத்தனை நிலைமை. கடைசியில் வந்துட்டு இப்போ நம்ம அப்ராடுக்கு எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு போகணும்னு சொன்னதும் நம்ம அங்கே போய் எப்படிப்பா வாழ்வோன்னு சொன்னதும் என் தலையெழுத்து அப்படின்ற சொல்லிட்டு போனதுமே பின்னாடியுமே இவரே அழுதுகிட்டு அங்கே ஓடிட்டுருக்கா. பிறகு ஹீரோயின் அங்கே ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவனை படுக்க வச்சதுமே அவனுக்கு அங்கே ரொம்ப வந்துட்டு ஹார்ட் ஆயிடுச்சுக்கு. நம்ம ஹீரோயின் நீங்கள் தூங்குங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது அவளுக்கு அங்கே தலையெல்லாம் சுத்த ஆரம்பிச்சிருது. அவள் அப்படியே பக்கத்தில் படுத்ததுமே வா இவ்வளோ ஹேண்ட்ஸமான ஒரு மேன் இருக்கார் என் பக்கத்துலன்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் க்ளோஸாக வந்ததும் ஹீரோவுமே அங்கே வந்துட்டு போதையில் அவள் கூட சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சு பார்த்ததும் ஹீரோயினுக்கு ஷாக் ஆகி போயிடுது. ஐயோ கடவுளை என்ன மாதிரி வேலை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு வேமா அங்கே எஸ்கேப் ஆகி போயிடுறா. அவனுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்குமே நைட்டு நடந்த எந்த விஷயமே ஒன்றுமே புரியலை. அவனுமே ஷாக் ஆகிட்டு இருக்கான். யார்டா கூட இருந்ததுன்னு சொல்லிட்டு அவனுக்கு எதுவும் தெரியலை. வீட்டுக்கு போயிட்டு அந்த விஷயத்தை பற்றி அங்கே வந்து யோசிச்சுட்டு அவளுக்கு அங்கே ஒரு மாதிரி ஷையாக வேறு இருக்குது, ஒரு பக்கம் பயமாக வேறு இருக்குது. அவனுக்கு உண்மை தெரிஞ்சால் வேலையை விட்டு தூக்கிடுவானே, நான் இப்போ என்ன செய்கிறது அப்படின்ற சொல்லிட்டு அவள் ரொம்ப பயந்து போயிட்டுருக்கா. பிறகு அவங்க ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிட்டு இருந்தா. நம்ம ஹீரோவோட கார் தான் அங்கே வருது. அப்போ நீ வந்துட்டு காரில் ஏறுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டதுமே இல்லை நான் கார்லலாம் ஏற மாட்டேன் அப்படின்றத அவள் சொன்னதும் இப்போ ஒழுங்காக வந்து ஏறையா இல்லையான்னு சொல்லிட்டு அவன் மிரட்டான். ஹீரோயின் ஏறிக்கிட்டதுமே என்னை வந்துட்டு ஹோட்டல் ரூமில் கூட்டிகிட்டு போய் விட்டது யாருன்னு சொன்னதும் பாஸ் நீங்கள் ரொம்ப வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தீங்களா, நான் வந்துட்டு அப்புறம் போயிட்டேன்னு சொன்னதும் ஆனால் நீ தானே கூட்டிகிட்டு வந்து என்னை விட்டு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கேன்னு சொன்னதுமே ஆமாம்மா நான் உங்களை விட்டுட்டு 5 நிமிஷத்தில் அப்படியே வந்துட்டு கிளம்பிட்டேன் பாஸ் அப்படின்ற விஷயத்தை அவள் சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாமே கேட்டுட்டு அவன் அதுக்கப்புறம் விஷயத்தை கேட்டதும் எனக்கு எதுவுமே தெரியாது பாஸ் அப்படின்ற விஷயத்தை அங்கே வந்துட்டு சொல்ல ஆரம்பிச்சிடா. அவனுக்கு எதுவும் புரியலை. என்னாச்சு பாஸ் அப்படின்ற சொன்னதும் இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு அவன் சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப அங்கே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு யாரா கூட இருந்ததுன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் ரூமில் தான் காமிக்கிறாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜெல்லாம் இப்போ கேட்டிருக்கேன் வந்துடும். அந்த லேடி யாரும் கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு ரொம்ப பயமாயிடுச்சுக்கு. எனக்கு முக்கியமான வேலை இருக்குது நான் போகவான்னு சொன்னதும் எங்கே போயிட்டுருக்கா வா ஃபுட்டேஜ் வந்துருச்சு நீ வந்துட்டு பாரு யார் அதுன்னு சொன்னதும் நான் இன்றைக்கி செத்தேன் இன்றைக்கி அப்படின்ற சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப பயமாயிடுச்சுக்கு. அப்போ அதை ஓப்பன் பண்ணால் அங்கே வந்துட்டு அந்த எல்லாமே வந்து ஹேங் ஆனதுமே அவனுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. நான் என்னென்னு பார்க்குறேன் அப்படின்ற சொல்லிட்டு இருக்காங்க. ஃபுட்டேஜ் வந்துட்டு டேமேஜாக இருக்குது பாஸ் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. எல்லாமே வந்துட்டு அந்த பிள்ளைங்களோட வேலை தான், அவங்க தான் அப்படி பண்ணிட்டுருக்காங்க. அம்மா வந்து மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக. பிறகு இங்கே வந்துட்டு எதையுமே செக் பண்ண முடியலை. சரி இப்போ இதை ரெக்கவர் பண்ண முடியலன்னா என்ன நான் வந்துட்டு கிளம்புறேன்னு அவள் சொல்லும் போது அவங்க ஃப்ரெண்ட் அங்கே வந்துடுறாங்க. என்ன வந்துட்டு அவசரம் நான் தான் இருக்கேன்ல இதை ரெக்கவர் பண்ணிடலாம் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவன் ஒரு 5 மினிட்ஸில் அதை திரும்ப ரெக்கவர் பண்ணிடுறான். நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு அவனை ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்க விஷயம் வந்துட்டு நல்லாவே தெளிவாக வந்து தெரியுது. ஸோ வந்துட்டு ரொம்ப ஷாக்காகி போயிடுது ஹீரோயினுக்கு. செத்தேன்டா அன்னைக்குன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்ருக்கா. பட் அவள் 5 மினிட்ஸில் திரும்பவுமே அங்கே வந்து ரிட்டன் வந்துடுறா அவள் சொன்ன மாதிரியே. அதை பார்த்துட்டு அவளுக்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. இதெல்லாம் எப்படி வந்துட்டு நடந்துச்சு, கடவுள் என்னையை காப்பாற்றிட்டாராக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறா. பட் அவங்க பிள்ளைங்களோட வேலை தான், அவங்க தான் வந்து அதை எடிட் பண்ணி விட்ருக்காங்க அந்த மாதிரி. ஸோ வந்துட்டு நானாலுமே ஹீரோக்கு அங்கே வந்து டவுட் ஆகிட்டுருக்கு. அவங்க ஃப்ரெண்டுமே இதில் வந்து ஏதோ வந்து மிஸ்டேக் இருக்க மாதிரி இருக்குது, ஏதோ வந்துட்டு ப்ராப்ளம் போயிட்டுருக்கு, இதை என்னன்னு சொல்லிட்டு தெளிவாக கண்டுபிடிக்கணும். இதுக்கப்புறம் வீடியோஸ் வந்துட்டு எதுவுமே ரெக்கவர் ஆகாமல் இருக்குது அப்படின்றத சொல்லும்போது இதை என்ன பாஸ் பண்ண முடியும்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. டேமேஜ் ஆனால் அதை ரெக்கவருமே பண்ண முடியலை, கண்டிப்பாக பண்ணிடலாம் அப்படின்ற விஷயத்தவன் சொல்லிட்டு இருக்கான். எனக்கு ரொம்ப கோவமாயிட்டு அந்த 5 மினிட்ஸில் நான் உங்கள்கிட்ட போய் என்ன பண்ணிட முடியும்னு சொல்லிட்டு நீங்கள் இவ்வளோ கொஸ்டின் என்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டுருக்கா. அவங்க அப்படி உங்களுக்கு வந்துட்டு விருப்பம் இல்லைனா பேசாமல் நீங்கள் என்னை ஜாப்பை விட்டு வேணா தூக்க வேண்டியதானே அப்படின்ற சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. நீ அப்படிலாம் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்காது அப்படின்ற சொல்லிட்டு பக்கத்தில் அங்கே டச் பண்ண வந்ததுமே நம்ம ஹீரோ நான் இப்போ எனக்கு ஒர்க் இருக்குது போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வேமா அங்கேருந்து போயிட்டுருக்கா. அவர் பக்கத்தில் வந்தால் என்னோடய ஹார்ட் பீட் ஏன் இவ்வளோ வந்துட்டு ரைஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்ற சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோக்கு உண்மையிலே ஹீரோயின் மேலே லவ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வந்துட்டு அந்த பொண்ணு யாரை வேணாலும் இருந்துட்டு போயிட்டோம் மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு மைண்டில் வந்துட்டு ஃபிக்ஸ் ஆயிடுது. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ இதை பற்றி அங்கே யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க அம்மா எங்கே வந்து அந்த பொண்ணை நீ கூட்டிகிட்டு வரலையா வீட்டுக்குன்னு சொன்னதும் அம்மா அவன் முக்கியமான வேலையாக வெளியூருக்கு போயிருக்கான்னு சொன்னதும் உன்னோட ஃபேக் கேர்ள் ஃப்ரெண்டாக கூட இருந்தால் என்னப்பா ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கான்னு சொன்னதுமே அதை பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஷாக்காக எழுதாம அம்மா இது எப்படி உங்களுக்கு தெரியும்னு சொன்னதும் அவள் உனக்காக தான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான்னு நல்ல விஷயம் தான் எனக்கு அது தெரியும், ஆனால் அவள் ரொம்ப உண்மையிலேயே நல்ல பொண்ணு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நீ மேரேஜ் வேணாலும் அவளை பண்ணிக்கும்னு சொன்னதும் நான் எப்படி போய் மேரேஜ் பண்ண முடியுமா, ஆல்ரெடி அவளுக்கு தான் வந்துட்டு 3 குழந்தைங்க இருக்காங்களேன்னு சொன்னதும் அப்படியா 3 குழந்தைங்க இருக்காங்களா அப்படின்னா
ஓகே, எனக்கு பேரம்பேத்தி கிடைச்சிட்டாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, எனக்கு நீ வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கோ பிடிச்சா, நான் கண்டிப்பாக வந்துட்டு இதெல்லாம் முடியாதுன்னு சொல்ல மாட்டேன்னு சொன்னதும் அவனுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாக இருது. பிறகு நம்ம ஹீரோயின் அவன் மீட் பண்ணுறதுக்காக கூப்பிட்ருக்கான். இப்போ பாஸ் என்னாச்சு, எதுக்காக என்ன கூப்பிட்டீங்கன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ மேரேஜை பற்றி இங்கே பேசினதுமே, என்ன பாஸ் ஃபேக்காக மேரேஜ் பண்ணணும்னு பேசிகிட்டு இருக்கீங்களான்னு சொல்லி கேட்டதும், ஃபேக்காக கிடையாது, நான் உண்மையிலே வந்துட்டு உன்னை மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், நான் உன்னை ரொம்ப லைக் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற செட் எங்கே பேசினதுமே அங்கே அதை கேட்டுட்டு என்ன ஜோக் எதுவும் பண்ணிகிட்ருக்கீங்களா, எதுக்காக நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்கன்னு அவள் கேட்குறான். ஹீரோ நீ வந்து ஏன் புரிய மாட்ற, நான் உண்மையிலே வந்துட்டு ரொம்ப லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், நீ வந்துட்டு என்னோட லைஃப்பில் வந்து இருந்தேன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், இப்போ வரைக்கும் எந்த ஒரு லேடி மேலேயுமே அப்படி ஒரு நினைப்பு எனக்கு வந்ததே கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கே பேசிகிட்டு இருக்கான். பட் ஹீரோயின் என்னால் இதை வந்து கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாது அப்படின்றத சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிடுறா. அவளுக்கு அங்கே ரொம்ப போயிட்டு கவலையாயிடுச்சுக்கு. இப்போ என்னாச்சு, இவ்வளோ நேரம் பாஸ் என்ன உன்கிட்ட பேசினாருன்னு சொன்னதும், என்ன பேசினாரா, அவர் வந்து என்னை ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருந்தாருன்னு சொன்னதும், என்னப்பா அப்படியே விஷயம்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் வேற, அவர் போய் இப்படிலாம் வந்து என்கிட்ட பேசுவாரா, சும்மா வந்துட்டு விளையாண்டேன், போய் வேலையை பாருங்க அப்படின்றத சொல்கிறா. இனிமே போயிட்டு குழந்தைங்களுக்கு சாப்பாடுலாம் செஞ்சு கொடுத்து அவங்க கூட சேர்ந்து சாப்பிட்டுட்டு அவள் உள்ள ரூமில் போயிட்டு நம்ம ஹீரோ அவங்க ப்ரப்போஸ் பண்ண விதத்தெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்ருக்கா. ஏன்னா வந்துட்டு அந்த லவ் வந்து உண்மையானதுன்னு சொல்லிட்டு அவளுக்குமே புரியுது. பட் குழந்தைங்களை வச்சுட்டு எப்படி போய் மேரேஜ் பண்ண முடியும், இது எப்படி வந்து ஏற்றுக்க முடியும்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டு ஃபீல் ஆகிட்டு இருக்கு. அவரோட மனசையுமே நான் இப்படி புண்படுத்திட்டேனேன்னு சொல்லிட்டு ஹீரோங்க தன்னோட லவ்வை ரொம்ப அதிகமாக வெளிப்படுத்திருக்கான். பட் ஹீரோயின் நீங்கள் வந்துட்டு ஒரு பாஸ், நான் எம்ப்ளாயி, ஜஸ்ட் இது மட்டும்தான் நம்மளுக்குள்ள ரிலேஷன்ஷிப், வேறு எதுவுமே கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு அவனை வேணான்னு சொல்லி அங்கே இன்சல்ட் பண்ணிட்டு போயிருக்கா. இதெல்லாமே நினச்சி அவள் ரொம்ப அங்கே கவலைப்பட்டு அழுகவுமே அந்த குழந்தைங்க 2 பேருமே அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அவர் லைஃப்பில் திரும்ப வந்தால் ஏதாச்சும் பிரச்சனையாயிருன்னு சொல்லி தான் இதெல்லாமே வேணாம்னு நினச்சோம், பட் வந்துட்டு இப்படி ஆயிருச்சு, நம்ம ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ நெக்ஸ்ட் ஆஃபீஸ்க்கு வந்தால் நம்ம ஹீரோயின் ஆளை காணோம். திரும்ப மறுநாள் வர்றான், அப்பயுமே நம்ம ஹீரோயின் ஆளை காணோம். அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு அவள் எங்கே, அவள் என்ன வேலையை விட்டதும் போயிட்டாலான்னு சொன்னதும், இல்லை பாஸ் அவங்க வந்துட்டு ஏதோ கொஞ்ச நாள் லீவ் தான் எடுத்திருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்றத சொல்கிறாரு. வீட்டில் பார்த்தாங்க ஹீரோயினுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்குது. அப்போ அவங்க குழந்தை தான் வந்துட்டு அங்கே ரொம்ப நல்லா கேர் பண்ணி அங்கே 3 பேர் சேர்ந்து பார்த்துக்கிறாங்க. நம்ம ஹீரோ அங்கே வந்து மீட் பண்ணுறதுக்காக வந்துடுறான். அவனை பார்த்ததுமே அந்த குட்டி பாப்பா, அப்பா நீங்கள் வந்துட்டீங்களா, நீங்கள் வந்துட்டு என்னோட அம்மாவை லவ் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு கேட்டதும், நான் வந்துட்டு அவளோட பாஸ் தான் அப்படின்றத சொன்னதும் அந்த குழந்தைங்க அங்கேருந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் நீங்கள் இப்போ என்னை பார்க்க வந்ததுக்கு ரொம்பவே தேங்க்யூ, பட் இதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாதுன்னு நினைக்கிறேன், ஒரு பாஸ் வந்து எம்ப்ளாயி வந்து கண்டுக்கணும்னு எந்த அவசியமே கிடையாது அப்படின்ற விஷயத்த சொல்கிறா. பேச்சுலேருந்தே புரிஞ்சுக்குது நம்ம ஹீரோ வந்து விரும்பலை அவள் பேசுறதுக்குன்னு சொல்லிட்டு அவனுமே அங்கே சாரி சொல்லிட்டு அங்கே இருந்து எந்திரிச்சு போனதுமே ரொம்பவே ஹீரோயினுக்கு ஃபீல் ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே போகும்போது அங்கே அந்த குட்டி பையன் வந்துடுறான். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு நிறைய ஆன்சர் தேவைப்படுது இல்லையா, அதை கண்டிப்பாக நாளைக்கு வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும், உங்களுக்கு எல்லா ஆன்சருக்குமே வந்து கிடைச்சிரும் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் இப்படி ஷென் குரூப் வந்து உங்கள்கிட்ட மீட்டிங்காக கூப்பிட்ருக்காங்கன்ற விஷயத்த சொன்னதுமே அவனுக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை. நான் போகலன்ற மாதிரி சொல்லும்போது அந்த பையன் வந்துட்டு உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் சொன்னான் இல்லையா, ஸோ அவன் இந்த மீட்டிங்காக அங்கே போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அவங்க பாஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. பார்த்தா அந்த குட்டி போய் உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக்காகி போயிடுறான். ஏன்னா உண்மையிலே நீயா பாஸ் அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது நான் தான் பாஸ் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாத்தையுமே அங்கேருந்து அனுப்பி விட்றாங்க. அப்போ உங்களுக்கு என்ன இப்பயாச்சும் விஷயம் புரியுதா அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோ அப்படின்னா வந்து அவளை வேலையை விட்டு தூக்குனப்ப இதனால தான் ஷென் கம்பெனி எல்லா கான்ட்ராக்டையுமே கேன்சல் பண்ணாங்களா, உங்கள் மேனேஜருமே வந்துட்டு நல்லா பேசினாங்களான்னு சொன்னதும் இது மட்டும் தானே, இன்னுமே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியலையா அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே வந்துட்டு அந்த அவனோட ஃபோனை நீங்கள் பாருங்கன்னு சொன்னதும் ஹேக் ஆகிருக்கு, இது எப்படி நடந்துச்சுன்னு சொல்கிறப்ப அந்த குட்டி பையன் இன்னொருத்தையும் வந்துடுறான். அவனோட வாட்சை டச் பண்ணதுமே இவனோட ஃபோனு ஹேக்லேருந்து ரிலீஸ் ஆகிடுது. ஸோ இதெல்லாமே நீங்கள் தான் பண்ணீங்களான்னு சொல்லி கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. டிஎன்ஏ மாற்றினது, அங்கே ரிப்போர்ட் வந்து பேக்காக ரெடி பண்ணி அனுப்பி விட்டது, எல்லா விஷயங்களையுமே வந்து நாங்கள் தான் பண்ணோம் அப்படின்ற விஷயத்த சொன்னதும் அதை கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டு, அப்படின்னா 5 இயர்ஸ்க்கு என் கூட வந்து ஒன்றா இருந்த பொண்ணு அவதானான்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகிடுது. அவனுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிடுச்சு. அப்படின்னா அந்த 3 குழந்தைங்களுமே என்னோட தானா அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. இத்தனை நாளாக ஏன் இதை மறைச்சிட்டு இருந்தீங்கன்னு சொல்கிறப்ப நாங்கள் வந்துட்டு அம்மாவுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆயிரும்ன்றதுக்காக வந்துட்டு அவங்களுக்கே தெரிய விடாமல் பார்த்துட்டு இருந்தோம். பட் அம்மா வந்துட்டு உங்களை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமே வந்துட்டு தனியாக பிரிஞ்சு இருக்கிறது தப்பானது அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ சரி ஓகே இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் டே ஹீரோயின் மனசை தேத்திட்டு அங்கே வரும்போது அவங்க ஃப்ரெண்டு கேட்குறாங்க, என்ன வேலைக்கு வந்துட்டியா, நீ வேலையை விட்டு போயிட்டு என்னமோ நினச்சோன்னு சொன்னதும், இவ்வளோ வந்து சம்பளம் நல்லா கிடைக்கும் போது நான் போய் ஏன் வந்துட்டு போக
போகிறேன் அப்படின்ற சொல்லிட்டு இருக்காங்க. சரி நீ போய் பாஸை மீட் பண்ணணும்னு சொல்கிறப்ப அவங்க போயிட்டுருக்கா. அங்கே நம்ம ஹீரோயின் வந்து நிற்கிறத பார்த்துட்டு இப்படி ரூம் நம்பர் 6019 வந்து ஒரு பொண்ணு கூட சேர்ந்து 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்தேன்ல, அந்த பொண்ணை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு வேணும், அப்படி கிடைக்கலன்னா எவ்வளையாச்சும் பிடிச்சி நான் மேரேஜ் பண்ணணும்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயினுக்கு அதெல்லாமே இங்கே கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு, இதுக்கு முன்னாடி இதெல்லாமே எங்கேயோ நான் பார்த்துருக்கேனே அப்படின்ற சொல்லிட்டு அவளுக்கு யோசனையாக வந்துட்டுருக்கு. ஏன்னா அந்த ஹோட்டலுக்குள்ளே இவ தான் வந்துட்டு போயிட்டுருக்கா. ஸோ அப்படின்னா வந்துட்டு இவன் கூட தான் சேர்ந்து நான் ஒன்றா இருந்தேனான்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக்காக இருக்குது. அப்போ அங்கே இது பாஸ்ட்டை நீங்கள் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அங்கே கோட்டை கொடுத்துட்டு போகும்போது நம்ம ஹீரோயின் வேமா அங்கே போயிட்டு வந்து அதில் ஒரு ஹேர் இருக்குது, அதை கொண்டு போய் கொடுத்து டிஎன்ஏக்கு கொடுத்துட்றாங்க. ரிப்போர்ட் பார்த்தா அங்கே பாசிட்டிவ்னு வந்ததுமே அப்படின்னா இந்த 3 பேபியுமே இவனுக்கு பிறந்தது தான், இவன் வந்துட்டு தான் என் கூட சேர்ந்து அந்த 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்தானான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆகிட்டு நம்ம ஹீரோயின் அவனை பற்றி அங்கே வந்து யோசிச்சுட்ருக்கா. இப்போ வரைக்கும் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இதுக்கப்புறம் நான் பேசாமல் இங்கே இருந்து ஏதாச்சும் பிரச்சனை ஆகிட்டு இருக்காமல் இங்கேருந்து விலகி போயிடுறது தான் நல்லது, நான் பேசாமல் வந்துட்டு இங்கே ரிசைன் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அவள் ரெசிக்னேஷன் லெட்டரை வந்துட்டு அங்கே எழுதிட்டுருக்கா. அப்போ அங்கே வந்துட்டு அங்கே ஒர்க் பண்ணுற அந்த 2 பொண்ணுங்க பாஸ் வந்து இன்றைக்கி பார்ட்டி கொடுக்குறாரு, நீ மட்டும் இங்கே என்ன பண்ணிட்டுருக்க, எங்கள் கூட சேர்ந்து வா அப்படின்ற சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோயின் வரலன்னு சொன்னாலுமே நீ வா அப்படின்ற சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ட்ரெஸ் எல்லாம் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. என்ன எல்லோரும் வேறு மாதிரி போட்டிருக்கீங்க ட்ரெஸ், என்ன மட்டும் என்ன இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்கன்னு சொன்னதும் நீ வா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே போய் நின்றுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோங்க பொக்கேலாம் கொண்டு வந்துட்டு இன்றைக்கி நான் லவ் பண்ணுற பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறேன் அப்படின்றத சொன்னதும் ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுக்கு. எதுக்கிட்டே இங்கே என்ன கூட்டிகிட்டு வந்தீங்க, இதுக்கு தானே நான் வேலையை விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோ நான் வந்து லவ் பண்ணுற பொண்ணு வேறு யாரும் கிடையாது, அது நீ தான், 5 இயர்ஸ்க்கு முன்னாடி என் கூட இருந்த பொண்ணுமே நீ தான் சொல்லிட்டு அங்கே வந்து ப்ரப்போஸ் பண்ணும்போது அந்த குழந்தைங்களுமே அங்கே வந்துடுறாங்க. ஆமாம்மா இதான் நம்மளோட அப்பான்னு சொல்லிட்டு அவங்களுமே நடந்த எல்லா உண்மைகளுமே சொன்னதுமே ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அவ்வளோ பெரிய ஷாக் ஆகிடுது. அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்காக இருக்குது. பட் அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு ஒரு பாஸோட ஒய்ஃப் ஆக போகிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாகிடுது. ஹீரோயினுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு ஃபைனலாக ஹீரோவோட அந்த ரிங்கை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே ஃபைனலாக எல்லாருமே ஹாப்பியாக ஒன்று சேர்ந்துடுறாங்க. இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.